கோவை மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்காக சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவிய உலக பிராமணர் நல மன்றம். கோவை மாவட்டம் கோவில்மேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கில் உலக பிராமணர் நலமன்றம் சார்பில் சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவப்பட்டு அவை மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக பிராமணர் நலமன்றத்தின் தலைவர் சி வி கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் RLN சிவகுமார், செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி இயந்திரத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உலக பிராமணர் நலமன்றத்தின் தலைவர் சி வி கிருஷ்ணமூர்த்தி, சமூக பொறுப்புணர்வு பணிகளின் ஒரு பகுதியாக மாணவிகளின் சுகாதார வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இப்பள்ளியில் பயிலும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களைச் சேர்ந்த 21 மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் பள்ளி பைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன் சார்ந்த சேவைகளை எதிர்காலத்திலும் தொடர்ந்து மேற்கொள்ள உலக பிராமணர் நலமன்றம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மன்றத்தின் பொருளாளர் கோவிந்தகிருஷ்ணன், ஆலோசகர் நடராஜன், குழு உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் மேலும் அனைத்து டீச்சர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரமானது சமுதாயத்தில் நலிவடைந்த, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு எல்லா குழந்தைகளுக்கும் irrespective ஆஃப் கேஷ் அண்ட் க்ரீட் எல்லாருக்கும் எங்களால் முயன்ற உதவிகளை செய்து அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தி சமுதாயத்தில் எல்லோரும் போல வாழ வேண்டும் என்பதுதான் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரத்துடைய முக்கியமான குறிக்கோளாகும். அதோட ஒரு தொடக்கமாக நமது கோவில்மேடு அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளிக்கு உயர்நிலைப்பள்ளிக்கு அதாவது மாணவர்களுடைய உடல்நலம் ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாதிரி ஒரு இதை அவளுக்கு கொடுக்குறது ஒரு பெரிய கஷ்டமானது. ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷரைஸ்டு இது. அவளுடைய இது அதுக்கு இந்த பிரின்சிபாலை தான் பாராட்டணும். அவள் என்ன சொன்னால், நீங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த குழந்தையெல்லாம் சமுதாயம் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா உடனே எங்களுடைய அட்வைசர் நடராஜன் அவர்களை நாங்கள் தொடர்பு பண்ணோம். உடனே அவர் இங்கே கோவிந்தன் ட்ரெஷரரும் அதாவது எங்களுக்கு எல்லாத்தையும் வழிகாட்டி மிஸ்டர் சிவகுமார், இந்துவுடைய பத்திரிகை GM, அப்புறம் எங்களுடைய இவர் செக்ரட்டரி மிஸ்டர் ராஜ்மோகன், மேலும் எங்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் இதுக்கு உடனே ஆதரவு கொடுத்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தோம். அது உண்மையில் அவினாஷ்னு எங்கள் பெங்களூரில் எங்களுடைய ஒரு மெம்பர், அவர் நிறையா அவார்டு கிரீனரி அவார்டு வாங்கியிருக்காரு. நம்மளுடைய செல்வல் கவர்மெண்ட், நம்மளுடைய பாரத பிரதமர்கிட்ட அவர் இதெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணி ரொம்ப எது நல்லா இருக்கும், மோரோவர் குழந்தைகளுக்கு ஹைஜீனாக இருக்கும் பார்த்து இந்த மிஷினை அவர் சஜஸ்ட் பண்ணி அவர் பெங்களூர்லேருந்து இங்கே அனுப்பிச்சார். உண்மையிலே அவர் பாராட்டிக்கு வர முடியல, அவர் உடம்பு சரியில்லை. உண்மையிலே இது மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் இன்னைக்கு நாங்கள் இதை செஞ்சு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. இதில் இது சிறப்பம்சம் என்னென்னா, இது ரொம்ப அதாவது இது ப்ராஜெக்டை நல்லா பண்ணணுன்ட்டு கோவிந்தகிருஷ்ணன் எங்களுடைய ட்ரெஷரர் உண்மையில ரொம்ப பயன்பட்டு அந்தந்த இடத்துல வச்சு அந்த டயத்தில் வச்சு இது ரெடியாக இருக்குது ரிப்பன் மோகனை வச்சு அது ஸ்னாப் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சார். எங்கள் மெம்பருக்குலாம் அனுப்பிச்சு இதெல்லாம் எங்களுக்கு ஊக்குவிக்கிறது தான். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறையா ப்ராஜெக்டை பண்ணி இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் எங்களுடைய மெம்பர் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள், அவர் எங்கள் அட்வைசர். அவர் குழந்தைகளுக்குலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கும். அவளுக்கு சொல்ல தெரியாது, அவள் அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவள் சொன்னால் ஃபைனான்ஸு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது எப்படி. அவர் இதுவரை ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தை ஸ்கூலுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை டெவலப் பண்ணி அவளாம் பெரிய பெரிய லெவலில் போயிருக்கா. அதனால் அடுத்தது எங்கள் பிரின்சிபல்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சொன்னீங்கன்னா
அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி அதை எப்படி இது பண்ணுறது என்னன்னு இவர் ஒரு வே ஆஃப் இது ஒன்று கிளாஸே கிடையாது. இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து அவர் வந்து என்னங்கிறத வந்து 2 மினிட்ஸில் சொல்லுவார். மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களை ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம்.